மேடம், சார் ஏர்லி மார்னிங்கே கிளம்பி போயிட்டாரு. கோர்ட்லேருந்து இம்பார்ட்டன்ட் கேஸ் வந்துருச்சுன்னு கால் வந்துச்சு. நீங்கள் எப்போ சொல்கிறீங்களோ அப்போ உங்களையும் நித்தினையும் கூட்டிகிட்டு வரணும்னு சார் சொன்னார். ம். இந்த ஷர்மிளாவுக்கு அவள் தான் ப்ராப்ளம்னு அவளுக்கே தெரியாதா என்ன? அப்புறம் என்ன, யாராவது சுயநலமோட தான் குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுவாங்களா? அப்போ கதை சொல்கிற அம்மா தான் அவனுக்கே தெரியாதா? ரொம்ப நல்லா இருக்கு. தூங்கிட்டு இருக்கும்போது சப்கான்ஷியஸ்ல ரெஜிஸ்டர் ஆகிற விஷயங்கள் எழுந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி அவங்களே ரீக்ரியேட் பண்ணிக்கிறாங்க. ஷர்மியும் அந்த கதைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது ஒருவேளை அந்த மாதிரி தான் இருக்கணும். அவ சின்ன வயசா இருந்தப்போ. ம். அப்போ அந்த மரணங்களுக்கெல்லாம் பின்னாடி மறைஞ்சிருக்கிற ரகசியம் அதுதான். சார், டைம் ஆயிடுச்சு, நான் இருக்கணுமா? இல்ல, நீங்க கிளம்புங்க. ஓகே சார். கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி இங்க திடீர்னு லீவ் கிடைக்குமான்னு தெரியல. இந்த மாதிரி மொக்க ஜோக் அடிக்கிறதுக்கு சட்டத்துல தண்டனை எதுவும் இல்லையா? ம்ஹும். உங்களுக்கு என்னாச்சு? நடுராத்திரியில திடீர்னு எழுந்து போயிட்டீங்க. ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. நிதின் ரொம்ப அப்செட் ஆயிட்டான். பெரிய இன்டர்நேஷனல் பிரச்சனையா? நித்தின் அந்த கதைகளை தெரிஞ்சுக்கிட்டது உன்கிட்ட இருந்து தான். என்ன? இப்ப என்ன சொன்னீங்க ஜான்? நீ தூக்கத்துல சொன்ன கதையை தான் அவன் எல்லார்கிட்டயும் சொல்றான். ஷர்மி, இத குடி. நித்தின சாயங்காலம் ஸ்கூல்ல இருந்து ஷாலினி பிக்கப் பண்ணிப்பா.
எனக்கு ஏதாவது வியாதி இருக்குமா? கொஞ்ச நாளா நான் தான் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு தெரிஞ்சேன். முதல்ல அதை குடி. இது எப்படி லைட்டா எடுத்துக்கிறது? என்னாலதான் நிதின். இங்க பாரு, நீ சின்ன வயசுல இருக்கும்போது யாரோ இந்த கதைகள் எல்லாம் உனக்கு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஆள் மனசுல எங்கேயோ பதிஞ்சிருக்கு. அவ்வளவுதான். என்ன அவ்வளவுதான்? சும்மா எதையாவது சொல்லி சமாளிக்காதீங்க ஜான். நான் நேரடியாக தேட ஆரம்பிச்சேன்னா என்னை ஃபாலோ பண்றவங்க அதை ஈஸியாக தெரிஞ்சுப்பாங்க. அதனால தான். டேய் நீ விஷயத்த சொல்லு. ஷர்மிளாவை பற்றி, எனக்கு இறந்து போன ஷர்மிளாவோட அம்மாவை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேனே ஜான், அம்மா ஒரு சாதாரண கவர்மெண்ட் எம்ப்ளாயி, வாட்டர் அத்தாரிட்டியில் கிளர்க். அவங்க எப்படி இந்த கொலையை பற்றின கதையெல்லாம் சொல்லியிருக்க முடியும்? எனக்கு 2 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே அப்பா இருந்துட்டாரு. அவரும் LICயில் கிளர்க்காக தான் இருந்தார். திரும்ப திரும்ப போலீஸ்காரங்க கேட்குற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தால் எல்லாம் மாறிடுமா? ஆ, அதோட ரூட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அதனால தான் நான் வேற ஏதாவது சொந்த பந்தங்களோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோ. சத்தியமா அப்படி யாரும் என் நினைவில் இல்லை. அந்த கதைகளும் உன் நினைவில் இருந்த கதைகள் கிடையாது. ஹலோ, இதோட எல்லாமே முடிஞ்சிருமா பேபி? இது முடிவா இல்லை ஆரம்பமானு எனக்கு தெரியல. சேச்சுரேஷனில் 3 பாயிண்ட் கரெக்ட் பண்ணிக்கோ. ஓகே மேம். அண்ட் அந்த டயக்னல் இமேஜை அப்படியே ட்ராக் பண்ணி இந்த இமேஜில் ஓகே மேம். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, உடனே நாம ஒரு இடத்துக்கு போகணும். சீக்கிரம் வர முடியுமா? எந்த இடத்துக்கு? லொகேஷன் உனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். நாம அங்கே பார்க்கலாம். ஓகே. ஜெராக்ஸ் எடுக்கணுமா சார்? புக்காக இருந்துச்சுன்னா கொடுத்துட்டு போங்க, நான் அப்புறமா எடுத்து வைக்கிறேன்.
மெஷின் என்னமோ ஃபாஸ்ட்டு தான், அதோட வேகத்துக்கு தான் என்னால் வேலை செய்ய முடியும். விஸ்வநாதன், ஆ? இது யாருன்னு தெரியுதா? ஷர்மிளா. என்னால் நம்ப முடியல. சார், அவர் எங்க அம்மா கூட வேலை செஞ்ச ஆள் மட்டும் இல்ல, எங்க வீட்டில் நடந்த எல்லா விஷயத்துலயும் ரொம்ப உதவியா இருந்தாரு. அம்மா இறந்தப்ப கூட சொந்தக்காரங்களை விட இவர் தான் முன்னிருந்து எல்லா வேலையும் பார்த்தாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா காண்டாக்டே இல்லை. அதுக்கப்புறம் நான் வளர்ந்த பிறகு அம்மாவும் மாமாவும் பேசிச்சிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுனதுண்டு. பேபி அவர் கண் முழிச்சிட்டாரு.